எனக்கு நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே திமுக கூட்டணியில எழுத்துப்பூர்வமாக அந்த கூட்டணி கட்சிகள் எனக்கு ஆட்சியில் பங்கு வேண்டாம் என்று எழுதி கொடுத்தால் தவிர இந்த வாயால சொல்றது அதெல்லாம் அரசியல் ஏற்றுக்கொள்ளப்படாது. சார் பேசின பொழுது ஒன்று சொன்னாங்க, அதாவது எழுத்துப்பூர்வமாக கொடுக்காத வரை அந்த சலசலப்பு அந்த முரண் தீர்ந்ததாக நம்ம நம்ப முடியாது. அதாவது அப்போ இது அப்படியே அதிமுக பாஜக அணிக்கும் பொருந்தும் தானே சார்? அதிமுக பாஜக அணியில நம்முடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களே சொல்லிவிட்டார், நாங்க எங்கள் அணி வெற்றி பெற்றால், அதிமுக அணி வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் பாஜக பங்கெடுக்கும் சொல்றாரு. அது முரணாகவே தெரியல இவங்களுக்கு. இப்ப அமித்ஷா எழுதி கொடுத்திருக்காரா? வித்தனா எழுதி கொடுத்திருக்காரா? இது உங்களுக்கு தேவையாடா? விஜய் எங்களோடு இணைய வேண்டும், எங்க கூட்டணிக்கு வர வேண்டும், அப்பதான் அவரால இதுல பாதுகாப்பா இயங்க முடியும். யாராவது சொன்னாங்களா? நேற்றைக்கு தமிழிசை அவர்கள் சொல்லிருக்காங்க. தமிழிசை டிசிஷன் மேக்கரா? பாஜக அது பார்லிமெண்டரி போர்ட் கமிட்டி, அது ட்ரூலி டெமோக்ராட்டிக். அங்க எல்லாருக்கும் கருத்து உரிமை இருக்கிறது. டிசிஷன் என்பது பார்லிமெண்டரி போர்ட் என்ன எடுப்பாங்களோ அவதான் எடுப்பார்கள். ஓகே, ஏய் நீக்கு புத்தி ராது, காமன் சென்ஸ் లేదు. ஜனநாயக ரீதியாக கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இல்லையா அப்படின்னு அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னதை பற்றி கேட்டார். அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்வது ஜனநாயக உரிமையாம், பிரவீன் சக்கரவர்த்தி சொல்வது குழப்பமாம். அது என்னன்னு எனக்கு புரியல. అయిపోయింది నాకు కథం. யாரு? பிரவீன் சக்கரவர்த்தி. நீங்க ராகுல் சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் ஃப்ரெண்ட். அவர் இன்னைக்கு தமிழ்நாடு கடனை பத்தி பேசிருக்காரு. அவருக்கு ஹைகமாண்ட் தாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு தனியாலாம் இன்னைக்கு மாநில தலைவர்களுக்கு எந்த மாதிரி பவர் இருக்குன்னா நம்ம கடந்த கூட்டணி இவர் சொன்னாரு, அவர் அவருடைய நண்பர் அப்படின்னாரு. ராகுல் காந்தியுடைய நண்பர். தனிப்பட்ட நட்பு என்பது வேறு, அரசியல் என்பது. அப்படி பாத்தீங்கன்னா அமித்ஷா அவருடைய, மோடி அவருடைய மிக நெருங்கிய நண்பர் தான் இங்க இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு துக்ளக் குருமூர்த்தி அவர்கள். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் அப்படியே நம்ம அத்தன்டிக்கா எடுத்துக்க முடியுமா? நண்பர் என்ற காரணத்துக்காக எடுத்துக்க முடியாது. ஆட்டாம இருப்பாங்க. அப்ப எல்லா டேட்டாவும் எடுத்து அவங்கள விசாரணை பண்ணி 3 வருஷமா கூட்டத்துக்கு போகாம ஒரு ஈடிரைட் வந்தோனே ஓடி போனவர் தான் ஸ்டாலின். ஆக்சுவலா அதெல்லாம் பேச மாட்டாங்க. முதல் குற்றவாளி. தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் ஐயா பேசுகின்ற பொழுது சொன்னாங்க, டக்குனு நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போனீங்கன்னு. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்கும்? நீங்க நேரில் போய் கேட்டீங்களான்னு கேட்கும். வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறது. அப்போ அவர் என்ன செய்யறாரு? சரி, நான் நேர்லையும் போய் என்ன செஞ்சறேன், கோரிக்கை வச்சிடறேன். நேரில் போய் கோரிக்கை வைக்கிறார். வழக்காடு மன்றத்தில் இந்த கேள்வி அப்படியே வைக்கப்பட்டுச்சு. நீங்க வழக்காடு மன்றம் வந்திருக்கீங்களா, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் நேரில் போய் கேட்கலையா என்ற கேள்வி அங்கே ரைஸ் ஆச்சு. நாங்க நேர்லையும் வைத்து விட்டோம் என்று அவர் சொன்னார். சரி, இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதே ஸ்டாலின் பயந்துட்டார் அப்படின்னு சொன்னா, நீங்க கோடநாடு பங்களாவுக்கு போய் ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும் சகோதரர் விஜய் அவர்களும் கைகட்டி வாய்ப்புத்தி நின்றீர்களே, அது என்ன மாவீரர் செயலா? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. சேலஞ்ச் பண்றேன். இவ்வளவு பேசுறாரு. எஸ்ஐஆர் எடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்ல, தாவேகா நடந்துச்சு இல்ல, அதுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டார்ல விஜய். ஒரே ஒரு வார்த்தை பாஜகங்கிற வார்த்தை எடுத்து காட்டி சொல்லுங்க சார். இவ்வளவு நாள் பேசியிருக்கிற மீட்டிங்ல பாஜக இந்த 3 வார்த்தையை, ஆர்எஸ்எஸ் இந்த 3 வார்த்தையை விஜய் சொன்னதை எந்தெந்த இடத்துல சொன்னார்னு எடுத்து காட்டி சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு இல்ல. பாஜகவுடைய எதிர்ப்பை நிறைய இடத்துல நிறைய முறை பதிஞ்சாச்சு. இதான் உண்மை. அது அவருக்கு தெரியல, அவர் பார்க்கல அப்படின்னா தெளிவான அறிக்கை 2 பக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. அதுல ஒன்றிய அரசு பத்தி தெளிவா குறிப்பிடப்பட்டது. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இப்ப எடுத்துங்க வாசிச்சறணும் சார். நான் சாரி கேக்குறேன், தப்பு இல்ல. அதுக்கு அப்புறம் பேசலாம். நான் உங்களுக்கு வாசிக்க தெரியல, படிப்பறிவோட வாங்க சார். உட்கார்ந்து இப்ப எடுத்து வாசிங்க. இல்ல இல்ல அப்படி முடியாது சார். இங்க எடுத்து அந்த அறிக்கை வாசிக்கணும். சாரி. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீங்க என்ன இருக்குன்னு சொல்லிடுங்களா? வாசி காட்டுங்க. என்ன எடுங்க, வாசி காட்டுங்க. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் வாக்குப்பறிப்பு நிகழ்வுன்றது ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. கொண்டு வந்தது மத்திய அரசு தான். அப்புறம் பாஜகவை எதிர்க்கலனா இதெல்லாம் அடிமுட்டாள்தனம். நான் குமார் அவசரப்பட்டிய வார்த்தை திரும்ப நீங்களும் விடுறீங்க. அது என்ன வார்த்தை சார்? எதிர்க்கிறதுக்கு பக்கத்தவர்கள் இவர்கள் வீரவசனம் பேசுவாங்க, நாங்க கேள்வி கேட்கறாங்க, நாங்க முட்டா போயிடலாம். தனியா ஓடி போயிடும். இவருக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, நான் வாசிக்கிறேன் சார். கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து ஒரு அறிக்கை. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் சர்ச்சுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த சமூக விரோத செயல்கள் கடும் கண்டனத்திற்குரியது. நாட்டின் அமைதிக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எதிராக செயல்படும் நபர்கள் மீது எந்தவித பாரபட்சமும் இன்றி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை யாரு செஞ்சிருக்கா? எங்க நடந்துச்சு? எல்லா இடத்துலயும் எவ்வளவு சார் இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வந்த அரசு மிக நேரடியாக ஆரிய திராவிட போர் என்று அறிவித்திருக்கிறார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். ஆர்எஸ்எஸ் இந்த மண்ணிலிருந்து அகற்றும் வரை இந்த போராட்டம் ஓயாதுன்னு சொல்றவரு பிஜேபியை பார்த்து பயப்படுறாராம்.
நீங்க எதுக்கு போய் மோடியை பார்த்து மோடி முன்னாடி எப்படி உட்கார்ந்து இருந்தார் தெரியுமா விஜய்? அரசியல் களத்துல இருக்கும்போது அரசியல் அதை பத்தி பேசுங்க சார். ஒரு சம்பவத்தை பத்தி பேச வேண்டிய நீங்க ஒன்னு பண்ணுங்க சார். நான் என்ன சொல்றேன், ஒன்னு பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம். கட்சி வச்சிருந்தீங்க, அது உங்க தப்பு சார். அது நாங்க அதை பத்தி பேசல. ஓகே சார், விட்டுருங்க சார். நீங்க தான் கட்சி தலைவர் இல்ல, நீங்க கட்சி தலைவர் இல்ல. எதுக்கு அனில் போல உதவி நீங்க ஜெயலலிதா மேடத்துக்கு? நீங்க ஊழல் ஒழிக்க வந்தவரா? அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா மேடம் ஊழல் வழக்குல கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டாங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடி அந்த வந்துச்சுல தீர்ப்பு, அதன் பிறகு அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க, திருப்பி தண்டிக்கப்பட்டாங்க. அதுக்குள்ள போக விரும்பல. அதற்கு முன்பாகவே அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சா இல்லையா? நீங்க எதுக்கு போய் அங்க போய் அன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணீங்க? நீங்க தான் கட்சி ஆரம்பிக்கலையே. லாஸ்ட் ஒன் சார், லாஸ்ட் ஒன். கீழடி நீங்க திமுக அதிமுக விட்டுருங்க சார். கீழடி அகழாய்வு அறிக்கையை அங்கீகரிக்க மறுக்கிறது ஒன்றிய அரசு. நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லுங்க. அதெல்லாம் எதுக்கு தம்பி? 99ல பாஜகன்ற ஒரு சக்தியை தமிழ்நாடு கொண்டு வந்து திமுக தான் சொன்னாங்க. 98ல யார் கொண்டு வந்தாங்க? அதுக்கப்புறம் எல்லாமே கேள்வி வரணும்ல. ஒரு பக்கம் வைக்கிறது கேள்வி நியாயம் இல்லன்னு சொல்றேன். ஆனா பாஜக ஒரு சக்தி முதல்ல இல்ல, தமிழ்நாடு அதுவும் தப்பு. அதுவும் தப்பு சார். தப்பு. கேபி முனுசாமி சொல்லிருக்கார் சார். பாஜகவை முதல்ல கூட்டி வந்தது நாங்க தான். கேபி முனுசாமி சொல்லிருக்கார். நான் என்ன சொல்றேன் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற விஷயத்துக்கு எல்லாத்தையும் தப்பா பேசுனா இது ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஓகே, 505 வாக்குறுதிகள்ல இல்ல, இப்ப அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? சார், அவர் கேட்டாரு. ஆளுங்கட்சியில இருக்கவங்க தான் அந்த கேள்வி கேட்க முடியும். யாரை கேட்க முடியும்? அப்புறம் ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் மீதான விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்த ஸ்டாலின் அவர்களை நோக்கி இவ்வளவு கேள்வி கேட்கக்கூடிய தாவேகா பெட்ரோல் டீசல் விலையை 100 ரூபாய் கொண்டு போய் விட்ட பாஜகவை கேள்வி கேட்க மறுக்கிறது அல்லவா? இதான் ரெட்டை. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? நம்மளை நம்பி வருவாங்கல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை மிக தெளிவா சொன்னார். நம்பி வந்தார்கள் அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு வார்த்தையை சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிகள் யாரும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்ததில்லை. ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்ற போர்க்கொடியை ஏற்றிட்டு உள்ளே வந்து நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் தமிழக அரசியல்லையே கூட்டணி கட்சிகளுக்காக ஜெனரலா கொடுத்த ஒரு ஆதரவு குரல் வச்சுக்கோங்களேன், அதை கொடுத்தது விஜய் அண்ணா. ஆக்சுவலா இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு டோன் திரு விஜய் அவர்கள் வந்த பிறகு அந்த வாதத்தை வைத்த பிறகு தமிழ்நாடு அரசியல் உருவாக்கி இருப்பதாக சகோதரர் சொன்னார். இல்ல, அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீண்ட நெடுங்காலமாக எழுச்சி தமிழர் தொல் திருமா அண்ணன் அவர்கள் இந்த வாதத்தை எல்லாம் வைத்து வருகிறார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருகிறேன் என்று திரு விஜய் அவர்கள் சொன்ன பிறகும் அவரை நம்பி போல மாறாக என்ன வார்த்தை சொல்றாரு? ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்லி விமர்சிக்கிறார். RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று திரு சீமானையும் விஜயும் அண்ணன் திருமாவளவன் விமர்சிக்கிறார் என்று சொன்னால், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை தாண்டி இந்த இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொள்கை பிரதானமாக இருக்கிறது. ஐயோ, திருமாவளவன் சொல்றாரு அப்படின்னா அவர் ஊர்ஜிதமா அவரோட உள் மனசுல கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்கும். நீதான் பேசுறியா? அதனால இங்க இருக்கிற ஒரு 6 சீட்டு அங்க இருக்கிற ஒரு 15-20 சீட்டோட பெருசா தெரியுதுன்ற ஒரு எண்ணத்துல அவர் கண்டிப்பா இங்க கூட்டணிக்குள்ள எனக்கு அதிக சீட்டுகள் வேணுன்ற காரணத்துக்காக ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டாயத்தினால் வந்த பேச்சா கூட அதை எடுத்துக்கலாம். மன்னிக்கணும், அவர் சீட்டுக்காக இல்ல, அவர் கொள்கைக்காக இருக்கக்கூடியவர். அதை நான் பதிவு செய்யறேன். உண்மையிலே அவர் நான் திறந்த மனோடு பாராட்டுறேன். வந்திருக்கக்கூடிய விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சார் ஒரு விஷயத்தை தெளிவா ஒத்துக்கிட்டாரு. 15 சீட்டு வாங்கி தோக்கற அணிக்கு போறதை விட, விஜய் அணிக்கு போறதை விட 6 சீட்னாலும் ஜெயிக்கிற அணியில இருக்கலாம்னு நீங்க அப்படிதான் சொன்னீங்க. நீங்க அதனால அவர் இருக்கிறார்னா நிச்சயமாக அந்த யதார்த்தத்தை நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டு அவர் புரிந்திருக்கிறார். அதுதான் யதார்த்தம் என்பதை நண்பரும் புரிந்திருக்கிறார். RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னா அதுல நீங்க மாறுபடலாம் சார். இல்ல பிஜேபியோட சார் நீங்க அதுல மாறுபடலாம். ஆட்சியில பங்கு நீங்க அதுல மாறுபடலாம் சார். அது மாறுபடலாம். ஓகே, 1999 நான் முடிச்சறேன் சார். நான் முடிச்சறேன் தேர்தல்ல. இல்ல நான் முடிச்சறேன் சார். உங்களுக்கு பாஜகவோட கூட்டணி. சரி, ஓகே, நான் சொல்லிறேன். சரி, ஒரு கட்சியா கூட்டணி வச்சாங்க. நீங்க கட்சியை ஆரம்பிக்காத போது மோடி தலை சிறந்த தலைவர்னு போய் கோயம்புத்தூர்ல பாத்துட்டு வந்து பேட்டி கொடுத்தீங்க. எதுக்கு கொடுத்தீங்க? அதெல்லாம் நம்ம பேசலாம். ஒண்ணு, அவர் தோழர் ஒன்றை ஒத்துக்கொண்டார். அவர் நடிகராக இருந்தார். ஏன் போனீங்க? அது சார் கட்சி சேரலாம் சார், நடிகர் தான் போக கூடாது. இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. What is the meaning, sir? இதான மீனிங்.